ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. Happy New Month. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக இருதயங்களை திருப்பலாம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜோயல் chapter 2 verse 26. யோவேல் 2:26 நாம் வாசிக்கலாம். Thank you Lord. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இதோ யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுவதும் வாசித்து பார்ப்போம். ஆனால் தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி நடத்தினார், அவர்கள் இரட்டிலும் புலம்பலிலும் அது மாத்திரமில்லை உபவாசத்திலும் அவர்கள் கழித்த நாட்கள் உண்டு, கண்ணீரில் கழித்த நாட்கள் உண்டு, வேதனையில் கழித்த நாட்கள் உண்டு. ஆனால் தேவன் அப்படியே அவர்களை விடலை. ஆமென். வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, போஜன பலியும் பான பலியும் என்னுடைய ஆலயத்தில் அற்று போயிற்று, அவன் தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே என்று கர்த்தர் பேசுகிறார். பேசி விட்டு கர்த்தர் சொல்றாரு, வாசிக்கலாம் 13ஆம் வசனம். ஆசாரியர்களே ரட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடக்காரரை அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. அவர் சொல்லுகிறார், போஜன பலியும் பான பலியும் நிறுத்தப்பட்டது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலயத்துல, தேவ பிரசன்னத்துல, தேவனுடைய சமூகத்துல போஜன பலி பான பலி ஏறெடுக்கப்பட வேண்டும். விண்ணப்ப பலி, ஜப பலி, தூப பலி கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய பிரசன்னத்துல உன் இதயத்தை ஊற்றி கர்த்தரோடு நீ ஐக்கியப்பட்டிருப்பாயானால் உன் தேசத்துல கர்த்தர் நன்மையானவைகளை கொடுப்பார். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, அடுத்த வசனங்கள் தொடர்ந்து வாசிக்கும், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேவ ஜனங்களை எல்லாரையும் ஒன்றாக கூட்டி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நீ கர்த்தர் நோக்கி கூப்பிடு. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, யோவேல் தீர்க்கதரிசனம் மூலமா சொல்லுகிறாரு, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரோடு ஐக்கியப்படு, உன் பிரச்சனைகளே போராட்டங்களை முழுகி விடாதே. ஆமென். பல நேரங்களில் நம்ம அவைகள் முழுகி விடுகிறோம், அவைகள் நம்மை முழுகடித்து விடுகிறது. நம்ம விரும்பலனாலும் அது என்ன பண்ணுது? முழுகடிச்சது. பிரச்சனை, போராட்டம், உலகத்தின் எந்த காரியம் யோசிக்க முடியாதபடிக்கு நம்ம பிரச்சனையில முழுகி விடுகிறோம். ஆனா அந்த யோவேல் தீர்க்கதரிசனம் அவர் சொல்லுகிறார், நீங்க பரிசுத்த உபவாச நாளை நியமிங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தருடைய சமூகத்துல போஜன பலி, பான பலி எதை குறிக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை, விண்ணப்ப பலிகளை ஆண்டு சமூகத்தில் ஏறிடுங்க. நீங்கள் அப்படி செய்யும் போது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆமென். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றார், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பு சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, சமயமா இருக்கிறது என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். அப்படி சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசனம் மூலமாய் வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, யோவேல் 2:21 வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே. ஏன் பயப்படாதே? கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென். தேசமே பயப்படாதே. ஏன்? உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். தேசமே பயப்படாதே. ஏன்? அவர் உன் ஜெபத்திற்கு உருக்கமாய் இறங்கி அவர் பதில் கொடுப்பார். ஆமென். யாரும் பயப்பட மாட்டாங்க தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவங்க, கர்த்தரையே அண்டி கொண்டு இருக்கிறவங்க, கர்த்தரையே தஞ்சமாய் கொண்டவர்கள் பயப்பட மாட்டார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார் யோவேல் 2:21, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கு ஒரு கர்த்தர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் ஆமென் செய்வாரா? ஆமென். பல நேரங்களில் நடக்குமா, இது முடியுமா நினைத்து கொண்டிருப்பான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த 26ல தான் அவர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும்
பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கர்த்தர் சொல்றாரு பச்சித்த வருஷங்கள். அந்த பச்சித்த வருஷங்கள் நிறைய பட்சணங்கள், நிறைய காரியங்கள் நம்முடைய ஆயுசுக்கு வருஷங்களை அல்லது நம்முடைய சுகத்தை, நம்ம ஐஸ்வர்யத்தை பச்சித்தது. கர்த்தர் சொல்றாரு பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். நம்மளுக்கு ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். பச்சித்த வருஷங்களின் விளைவை அவர் திரும்ப கொடுப்பார். திரும்ப கொடுத்து விட்டு அவர் சொல்றாரு நீங்கள் சம்பூர்ணமா, ஏனென்றால் ஆலயத்துல மன்னிக்கணும், களஞ்சியங்கள்ல திராட்சரசம், எண்ணெய், அது மாத்திரம் இல்லை, களஞ்சியங்கள்ல எண்ணெய் இல்லையா, அந்த கோதுமை, வார்கோதுமை எதுவுமே இல்லாமல் போயிட்டு. ஆனால் நீ கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்பி கொடுக்குறாரு. அவர் திரும்ப கொடுத்து அவன் களஞ்சியத்தை பூர்ணமாக நிரப்புறாரு. நிரப்பும் போது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்றாரு 26ஆம் வசனத்துல, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. முதலாம் அதிகாரத்துக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன தெரியுமா? முதலாம் அதிகாரத்தை கர்த்தரை தேடல, பொருட்களை தேடி உலகத்தை தேடி ஓடினார்கள். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை தேடினார்கள், உபவாச நாளை நியமித்தார்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறினார்கள். அது மாத்திரம் போஜன பலியும் பான பலியும் தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்ப பலிகளையும் ஜப பலிகளையும் கர்த்தரையே அண்டி கொண்டு வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய திருக்கின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. என்ன சொல்றாரு? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க சம்பூர்ணமா சாப்பிட போறீங்க, நீங்க திருப்தி அடைவீர்கள். ஆமே. உங்களை அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். ஆமே ஆமென். ஹல்லேலூயா. நடத்துவார் மட்டும் இல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். மகளே, இந்த மாதம் எப்படி இருக்கும் நினைச்சு கொண்டு இருக்கிற கர்த்தரோட வார்த்தை உங்களை சந்திக்கிறது. உங்களை அதிசயமாய் அவர் நடத்துவார். எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதத்தில் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஆமென். உன் நிந்தைக்கு, அவமானத்துக்கு, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஆமென். நீ தலை குனிவதில்லை. ஆமென். நீ தலை குனிஞ்சு போக விட மாட்டார். அல்லேலூயா. ஐயோ, என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்குமோ என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நீ தலை குனிந்து போக விட மாட்டார். ஆமென். ஏத்துல வாசிக்கும் போது தாவீது எந்தளவாய் நெருக்கப்பட்டான், ஆனா கர்த்தர் அவனை தலை குனிந்து போக விடலை. சத்துரு கையில கர்த்தர் அவனை ஒப்பு கொடுக்கல. அவன் சொல்லுகிறான், சத்துருக்கு என்னோட ஜீவன் போகிறது ஒரு அடி மாத்திரம் தான் இருந்தது. சவுல் கையிலும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கல, பெலிஸ்தர் கையிலும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் அதிசயமாய் நடத்தி வந்தார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். எஸ்தர் ராஜாத்தி, அவளோடு கூட தாதிமார்கள் எல்லாரும் உபவாசத்து ரட்டில சாம்பலில் உட்கார்ந்த தேவ நோக்கி அவர்கள் அழுது புலம்பினார்கள். யூதருக்கு நெருக்கமும் மிகவும் வியாகுலமும் உண்டாயிற்று. அந்த பகுதியில் வாசிக்கும் பார்த்தா மோர்தெகாய் மூலமாய் அனுப்பப்பட்ட கடிதத்தை விளக்கி சொல்லுகிறான். பிரதானி மூலமாய் வந்த செய்தியை கேட்டு எஸ்தர் தேவ சமூகத்தில் அழுகிறாய். ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்? நீ தேவ சமூகத்தில் அழு. எல்லா யூதர்களும் மரித்து போக நீ மட்டும் உயிரோடு இருப்பாய் நினைத்து கொண்டிருக்காதே. ஆண்ட சமூகத்தை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் இந்த வார்த்தையில் இந்த மாத்திர கர்த்தர் கொடுக்குற, அவர் நோக்கி கூப்பிடுங்க. உபவாச நாட்கள் நியமித்து கர்த்தருடைய சமூகத்தினை அண்டிக் கொண்டு கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கும் போது கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்துவாராமே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நோக்கி கூப்பிட்டு அவர் நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நம்மை சந்தித்தது. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், அவருடைய ஜனமாக நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போக கர்த்தர் உன்னை விட மாட்டார். நீ தலை குனிந்து போக கர்த்தரோட விட மாட்டார். என் ஜனங்கள் சமாதான தாபரங்களில் தரித்திருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நோக்கி கூப்பிடும் மகனே, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. வாலிய பிள்ளைகளே, கர்த்தர் நோக்கி கூப்பிடு. உனக்கானவைகளை கர்த்தர் ஆயத்த பண்ணியிருக்கிறார். நீ சுதந்தரிக்கும்படி கர்த்தர் செய்வார். உனக்கு நன்மையானவைகளை கர்த்தர் அருளுவார். ஆமென். மகிமையும் ஆட்சியும் நிறைந்த கர்த்தர் அவர். உனக்காய் வல்லவரும் காரியங்களை, வல்லமையான கிரியைகளை, மகத்துவமான கிரியைகளை அவர் செய்வார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். கர்த்தர் செய்ய நினைச்சது தடைபடாது. உனக்காக யாவை செய்து முடிப்பார். உனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நோக்கி கூப்பிடலாமா? ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திராண்டவரே. உனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார். உனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை கர்த்தர் மாற்றுவார். நீ வெட்கப்பட்டு போக விட மாட்டார்.
மனிதர்கள் முன்பாக, அதிகாரிகள் முன்பாக, உன் கூட வேலை செய்கிறவர்களுக்கு முன்பாக, உன் குடும்பத்தினருக்கு முன்பாக, இனத்தார் ஜனத்தாருக்கு முன்பாக உன்னை வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தரவர், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தரவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த வேலையில நீர் கொடுத்த வார்த்தையின்படியே நம்முடைய ஜனங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வசனத்தின்படியே நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொன்னீர் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இவர்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. உம்முடைய கரம், உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வல்லமை உங்க வாழ்வில் வல்லமையாய் கிரியை செய்தலும்படி ஜெபிக்கிறோம். நன்மையானவைகளை கர்த்தர் அருளும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால தெய்வீக பிரசன்னம், தெய்வீக கிருபை, தெய்வீக அனுக்கிரகம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதாக, ஒவ்வொரு குடும்பங்களையும் மூடிக்கொள்வதாக. ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய சம்பூர்ண நன்மை கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் வல்லவர், வல்லவரும் காரியங்களை செய்வீராக. அப்படி நாம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த மாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய சம்பூர்ண நன்மைகள், திருப்தி உண்டாகிற மாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இப்படி ஜனங்களை திருப்தியாக்குங்கப்பா. சாட்டிஸ்ஃபைட் ஆண்டவரே, சாட்டிஸ்ஃபைட் them Lord. அவரை திருப்தியாக்குவீரான்னு ஜெபிக்கிறோம்ப்பா. ஒன்றுலாம் ஐயோ இது இல்லையே என்று குறைவுபடாதபடிக்கு, ஏங்காதபடிக்கு, தவிக்காதபடிக்கு நிறைவான அனுக்கிரகத்தை கட்டிடும்படி ஜெபிக்கிறோம். இப்படி நாம் மையப்படுவதாக. நியூ ஓப்பனிங்ஸ், நியூ டோர்ஸ் இவங்க வாழ்வில் திறக்கும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.